குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். வருகிற 28ஆம் தேதி கோவையில் பாஜக சார்பில் நடைபெறும் பாராட்டு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். மறுநாள் 29ஆம் தேதி திருப்பூரில் தனது தாயாரை சந்தித்து ஆசி பெற உள்ளார். தமிழகத்தில் உள்ள பல்வேறு முருகன் கோயில்களில் கந்த சஷ்டி திருவிழா விமரிசையாக தொடங்கியது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்த சஷ்டி திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. முதலில் சண்முகர், வள்ளி தெய்வானைக்கு காப்பு கட்டப்பட்டது. பின்னர் விரதம் இருக்கும் பக்தர்கள் காப்பு கட்டி கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு கந்த சஷ்டி விரதத்தை தொடங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோயிலில் கந்த சஷ்டி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேளதாளங்கள் முழங்க ஆலயத்தை வலம் வந்த சிவாச்சாரியார்கள் கொடியை ஏற்றி வைத்தனர். ஐப்பசி மாதத்தில் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சுப முகூர்த்த நாட்களான வருகிற 24, 27ஆம் தேதிகளில் அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் முன்பதிவு வில்லைகளை ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்தில் 100க்கு பதிலாக 150 வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 2 சார் பதிவாளர் அலுவலகங்களில் 200க்கு பதிலாக 300 வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதிக பத்திரப்பதிவுகள் நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு கூடுதலாக சாதாரண மற்றும் தட்கல் வில்லைகளை வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது.